என் அப்பன் முருகன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இது ஒரு நாம பணத்தை அட்ராக்ட் பண்றதுக்கான குட்டி குட்டி சின்ன சின்ன விஷயங்கள், சூட்சமங்கள் இதெல்லாம் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுல நம்ம நிறைய பொருள் நிறைச்சு வச்சிருப்போம். அதுல நிறைய பொருள் பணம் வர்றதை தடுக்கிற பொருட்கள் நிறைய இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு நான் சொல்றேன். அதை முதல்ல வீட்டை விட்டு தூக்கி போட்டுருங்க. ஏன் அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய பொருட்கள் உங்க வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா பணம் வரவே வராது. அப்படி வந்துச்சுனாலும் அது தங்கவே தங்காது. அதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்கு. கிரக தோஷம், நேரம் சரியில்லை, வாஸ்து சாஸ்திரங்கள் சரியில்லை, கிரக நிலைகள் சரியில்லை அப்படின்றதெல்லாம் இருந்தாலும் கூட நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணக்கூடிய பொருட்கள் வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா பணத்தை சேர விடாது. ஸோ அதனாலதான் சொல்றேன், அந்த பொருட்கள் எல்லாம் உடனே தூக்கி போட்டுருங்க. நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ற பொருட்கள் அதிகமா இருந்துட்டே இருந்துச்சுன்னா பணம் வந்தாலும் கூட பணப்பிரச்சனை இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம மருத்துவ செலவுகள் அதிகமா ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம வீட்டுல. என்ன இது நம்ம கையில அமௌண்டே நிக்க மாட்டேருக்கே அப்படின்ற யோசனை நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஏதோ ஒரு வழியில அமௌண்ட் வந்துச்சுன்னா கூட அது செலவாய்க்கிட்டே இருக்கும். ஒரு சேமிப்பு அப்படிங்கறதே இருக்காது. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இந்த நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ற சில பொருட்கள் வீட்டுல இருக்கிறது தான். பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ற பொருளை நம்ம வீட்டுல வச்சிருக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தான் இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ற பொருட்களை நமக்கு தெரியாமலே தான் நம்ம வீட்டுல வச்சிருப்போம். ஓ, இதெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சாதானே அதை தூக்கி போட போறோம். அதனால நான் சொல்றேன், கண்டிப்பா இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, சரிங்களா? அதுல முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உடைந்த பொருட்கள். இந்த உடைந்த பொருட்கள் அப்படிங்கிறது தூக்கி போடுறதுக்கு பெண்களுக்கு மனசே வராது. அப்படியே அதையும் சேர்த்து 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 வச்சுக்கிறது. அதனால என்னெல்லாம் பிரச்சனை வருதுன்னு பாருங்க. உடைந்த கண்ணாடி பொருட்கள் வீட்டுல வச்சுக்கவே கூடாது. அப்படி உடைஞ்சிருச்சு அப்படின்னா அது தூக்கி போட்டுறணும். அந்த பொருளை வீட்டுல வச்சிருந்தோம் அப்படின்னா எதிர்மறையான சக்திகள் உருவாக்கும். அதனால ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை வரும்னா, வீட்டுல பிரச்சனை, சரிங்களா? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை, அப்பா அம்மாக்குள்ள பிரச்சனை, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நிறைய பிரச்சனைகள் வரும். உடைந்த பொருட்களை வீட்டுல வச்சிருந்தா. கண்ணாடி பொருட்கள் மட்டும் கிடையாது. இப்போ ஒரு சேர் இருக்கு, அது உடைஞ்சிருச்சு, மற்ற பொருட்கள் ஏதாச்சும் உடைஞ்சிருச்சு அப்படின்னா கூட அந்த மாதிரி பொருட்களை ஒண்ணு சரி செஞ்சு யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா மூலையில தூக்கி போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை என்ன பண்ணணும், அதை வீட்டுல இருந்து வெளியே எடுத்து போட்டுறணும், சரிங்களா? வீட்டுல வச்சுக்க கூடாது. உடைந்த பொருட்களை கண்டிப்பா வச்சுக்க கூடாது. அதுலயும் கண்ணாடி உடைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை வச்சுக்கவே கூடாது. வச்சுக்கிட்டா வீட்டுல நிறைய பிரச்சனை வரும். அதை விட முக்கியமான விஷயம், பணம் சேரவே சேராது, பணம் தங்கவே தங்காது. நெகட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்றதுனால பணம் அந்த வீட்டுல தங்காது, உங்க வீட்டுல தங்காது. ஸோ உடைந்து போன பொருட்களை ஃபர்ஸ்ட் தூக்கி தூரமா போட்டுருங்க, வீட்டுல வைக்காதீங்க. அடுத்த பொருள் என்ன அப்படின்னா, இது பொருள் கிடையாது, சுவர் தான். நம்ம வீட்டோட சுவர் விரிசல் விட்டுருக்கு, இல்ல கீழே இருக்க தரை விரிசல் விட்டுருக்கு அப்படின்னா அந்த விரிசலை நம்ம பார்க்க 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 நம்மளோட பொருளாதார நிலை என்ன ஆகும் அப்படின்னா சரிஞ்சுக்கிட்டே வரும். ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கறது இருக்காது. அது மட்டும் கிடையாது, வறுமை அதிகமா ஆயிடும். வீட்டுல இருந்து எப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு விரிசல் இருக்க வீடு அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். வெளியில போனா மன நிம்மதியா இருக்கும், வெளியில இருந்தா ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கு. வீட்டுக்குள்ள வந்தா நமக்கு மன உளைச்சலாவே இருக்கே, ஒரு மாதிரி மன அழுத்தமாவே இருக்கே அப்படின்ற யோசனை இருந்துச்சுன்னா கண்டிப்பா பாருங்க, வீட்டு வால்ல செவுத்துல ஏதாச்சும் கிராக் இருக்கும் அப்படின்னா வீட்டோட தரையிலே கிராக் இருக்கும். அந்த மாதிரி வீட்டோட சுவர்லயோ இல்ல தரையிலயோ விரிசல் இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் சரி செய்யுங்க. அந்த மாதிரி இருந்தா பொருளாதாரத்துல இரக்கம் தான் இருக்கும், ஏற்றம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. வீட்டுல ஒரு சந்தோஷமே இல்லாம ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே இருப்பாங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே. ஸோ அந்த கிராக் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிடுங்க. வீட்டுல டேப்ல இல்ல வேற ஏதாச்சும் சுத்தி இருக்க பைப்ல ஏதாச்சும் லீக்கேஜ் இருக்கு, கசிவு இருக்கு அப்படின்னா அதை அப்படியே விட்டு வைக்காதீங்க. அதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வீட்லயோ இல்ல வீட்டுல இருக்க பக்கத்துல இருக்க டேப்லயோ ஏதாச்சும் வாட்டர் லீக் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா உங்களுக்கே தெரியும் பணம் அதிகமா செலவாகும். நான் ஆல்ரெடி போட்ட வீடியோல சொல்லியிருந்தேன், வாட்டரோட யூசேஜ், நீங்க வாட்டரை அளவா பயன்படுத்தினா மட்டும்தான் உங்ககிட்ட பணம் தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் இதுல கொடுத்திருக்காங்க, இதுலயும் சொல்லியிருக்காங்க. தண்ணியை எப்படி நீங்க செலவு பண்றீங்களோ அந்த மாதிரி தான் உங்ககிட்ட பணமும் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க
பணத்தை எப்படி சேமிச்சு வைக்கிறீங்களோ அந்த மாதிரி தண்ணியும் சேமிச்சு வச்சுங்க அப்படின்னா பணம் தானா உங்ககிட்ட சேரும். இப்போ வாட்டர் வந்து டேங்க்ல லீக் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா என்ன ஆகும், அந்த தண்ணி வேஸ்ட் ஆகுது இல்லையா, அதே மாதிரி உங்ககிட்ட இருக்க பணமும் வேஸ்டா தேவையில்லாம செலவாய்க்கிட்டே இருக்கும், பணம் சேராது. உங்க கிச்சன் சிங்க்லயோ இல்ல பாத்ரூம்லயோ இல்ல எங்கேயோ வாட்டர் பைப் வந்து லீக் ஆயிட்டு இருக்கு, சொட்டு சொட்டா ஒழுகுச்சுன்னா கூட ஓகேங்களா, ஒரு டிராப்பா தானே வருது அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒவ்வொரு டிராப் தான், அதே ஒரு நாள் விட்டீங்க அப்படின்னா எவ்வளவு வாட்டர் ஆகும் சரிங்களா, எத்தனை லிட்டர் வாட்டர் ஆகும். ஸோ அந்த மாதிரி கசிவு இருந்துச்சு அப்படின்னா அது வேற டேப் மாத்திருங்க, இல்லை அந்த பைப்பை கூட அடைச்சி விட்டுருங்க. பட் வாட்டர் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நெகட்டிவ் வைப்ரேஷன் தான், அதனால பணம் தங்காது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புறா கூடு கட்டுறது தான். இப்போ வந்து 2 அடுக்கு மாடி வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நேச்சுரல் நமக்கு ரொம்ப பிடிக்கும், புறா வளர்த்துறாங்க அப்படின்னா அங்கே வந்து புறா வந்து கூடு கட்டும். அந்த மாதிரி புறா கூடு கட்டியிருக்க வீட்டில் வந்து பண வரவு அப்படிங்கிறது இருக்காது. அதுக்கு எதிர்மாறா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த வீட்டில். பணம் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக வந்து அவங்க வீட்டில் முன்னேற்றமே இருக்காது அந்த மாதிரி புறா கூடு கட்டி இருந்தா. அதனால புறா வளர்க்குறீங்க அப்படின்னா கூட அதோட கூடு வந்து கட்டாமல், அதோட கூடு இல்லாமல், இல்லை நேச்சர் சைடில் நீங்கள் இருக்கீங்க, ரொம்ப வில்லேஜ் சைடாக இருக்கீங்க, அங்கே வந்து நிறைய பறவைகளை இப்போ வந்துட்டே இருக்கும், வந்து புறா வந்து கூடு கட்டுது அப்படின்னா அதை வந்து கட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அது வந்துச்சுன்னா கூட அது கூடு கட்டாமல் வந்துச்சு, அதுக்கு இரை போடுறது அதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனால் கூடு அப்படின்றது கட்டக்கூடாது. கூடு கட்டுச்சு அப்படின்னா பொருளாதார நிலை வந்து ஸ்டேபிளா இருக்காது, முன்னேற்றம் வீட்டில் இருக்காது, ஸோ பண வரவு வந்து இருக்காது. அதை தான் சொல்ல வரேன். புறா கூடு கட்டாம பார்த்துக்கோங்க வீட்டில். அடுத்தது வந்து இன்னொரு கூடு தான், தேன் கூடு வீட்டில் இருக்கக்கூடாது. ஏன் தேன் கூடு? இனிப்பானது தான், அது உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, நிறைய ஆரோக்கியமான விஷயங்களை தரக்கூடியது. இந்த மாதிரி தேன் வந்து ரொம்ப சுவையானது, எல்லாமே ஓகே தான். ஆனால் தேனோட கூடு இருக்கு இல்லைங்களா, அது கூடு கட்டியிருக்கு அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் எனர்ஜியை வந்து கிரியேட் பண்ணக்கூடியது. இது வந்து ரொம்ப ஆபத்துக்களை கூட விளைவிக்கக்கூடியது, ஒரு விபத்துக்கள் ஏற்படுறது, இந்த மாதிரி திடீர்னு வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆகிறது, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தேன் வந்து கூடு வீட்டில் கட்டி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நடக்கும். அது மட்டும் கிடையாது, செல்வ வளம் அப்படிங்கிறது அந்த வீட்டில் இருக்கவே இருக்காது, அதாவது பண வரவே இருக்காது, ஒரு செழிப்பு இருக்காது. வீட்டு பக்கத்துல இருக்க மரத்துல எங்கேயாச்சும் கட்டியிருக்கு அப்படின்னா ஓகே, பட் வீட்டுக்குள்ளேயே எங்கேயாச்சும் இருக்கு, வீட்டோட சவர்ல இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது போனதுக்கு அப்புறம் திருப்பி அந்த இடத்துல வந்து அது கட்டாத அளவுக்கு நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஏன்னா வீட்டுல இருக்கவங்களுக்கே வந்து இந்த ஆபத்தை தரக்கூடியதுதான் வந்து இந்த தேனோட கூடுகள்லாம். இது மட்டும் கிடையாது, இது நிறைய நெகட்டிவ் எனர்ஜியை வந்து ஸ்ப்ரெட் பண்றதுனால வீட்டுல வந்து அமௌண்ட் மணி அப்படின்றது இருக்கவே இருக்காது. பணம் சார்ந்த பிரச்சனைகள் தான் வந்து அதிகமா இது வந்து கிரியேட் பண்ணி விடுது. அதனால தேன் கூடு, புறா கூடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம தவிர்க்கிறதுக்கு பாருங்க. இன்னும் நிறைய பொருட்கள் இருக்கு, வீடியோட லென்த் அதிகமாயிட்டே போகுது. அதனால நான் நெக்ஸ்ட் வீடியோவா வந்து கண்டினியூ பண்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் பார்ட் 2 நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். வீட்டில் இருக்க எளிய பொருட்கள் வச்சு எப்படி எளிய பரிகாரமா பணத்தை ஈர்க்கிறது அப்படிங்கறத பத்தின வீடியோஸ் தான் நம்ம நிறைய போட்டுட்டு இருக்கோம். ஸோ இதை பத்தின வீடியோஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த பார்ட்ல உங்களை பார்க்குறேன். நன்றி.